சரி, நம்ம விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டுபிடிச்சது ஐகன் வேல்யூ. அந்த ஐகன் வேல்யூல ரெண்டு விஷயம் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஐகன் வேல்யூ வந்து பாயிண்ட்ஸ்ல வரவே கூடாது, வந்துச்சுன்னா நீங்க பண்ணது தப்பு. புரியுதா? ரெண்டாவது வந்து அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு சம்முக்கு, இப்ப நான் இங்க ஒரு சம்மு காமிக்கிறேன். எல்லாமே ஐகன் வேல்யூ. இப்போ இங்க ஒரு சம் இருக்கு பாரு. இப்போ இந்த சம்ம நல்லா கவனிச்சனா இங்க ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. அப்புறம் நான் போட்டு காமிச்சேன்ல சிந்தட்டிக் அந்த மெத்தடு, ஸோ அதை போட்டு ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வரையும் நம்ம பார்த்தோம். எல்லா சம்முக்கும் இது வரையும் சேம் ப்ரொசீஜர் தான். எல்லா சம்முக்கும் இது வரையும் சேம் ப்ரொசீஜர் தான். நான் இப்ப போய் இந்த சம்ம அங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? இது என்ன மேட்ரிக்ஸ்? அது இல்ல, சிமெட்ரிக்கா நான் சிமெட்ரிக்கான்னு சொல்லணும். என்ன மேட்ரிக்ஸ்னு கேட்டா வேலை இருக்குங்க. 9:30 மேலதாயா? அவர் வெளியே போயிட்டாரு. கேட்டாரு, நான் 9:30 ஆகும்னா சரிடா நான் வெளியே போய்க்கிறேன். இப்போ இங்க இருக்கு பாரு. இப்போ இது வந்து என்னது அப்படின்னா இது வந்து நான் சிமெட்ரிக். ஏன்னா மேல 1 - 1 4 அப்படின்னு இருக்கு, கீழே 1 3 2 இருக்கு. ஸோ இது வந்து சேமா இல்ல, இது வந்து நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரியா? நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி என்ன பண்ற அப்படின்னா வேல்யூஸ் கண்டுபிடிச்சனா இதுதான் ஐகன் வேல்யூ. லாம்டா ஈக்குவல் டு -2, 1, 3 இப்படி வரும். ஓகேவா? ஸோ ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கு பேரு என்ன பேர் போட்டான்? The eigenvector is அப்படின்னு எழுதி மாடுலஸ் போட்டு a - lambda I equal to 0. வெளியே எக்ஸ் போடணும், ஏதோ ஒன்று ஓட்டலாம். சரி, இது வந்து கேபிட்டல் எக்ஸ். சரியா? a - lambda I மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இந்த a - lambda I என்ன பண்ணணும்னா உன்னுடைய என்னது உன்னோட டயகனல் எங்கெல்லாம் இருக்கோ அங்க டயகனல்ல மைனஸ் லாம்டா போட்டுக்கணும். என்ன பண்ணும்? மைனஸ் லாம்டான்னு எழுதணும். ஸோ அப்படி எழுதணும்னா 1 - லாம்டா -1 4, அடுத்தது 3 2 - லாம்டா, அப்புறம் -1, அடுத்தது 2 1 -1 லாம்டா. இப்படி எழுதி முடிக்கிறேன். எழுதியாச்சு. அப்புறம் இங்க கேபிட்டல் எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா x1, இது x2, இது x3 அப்படின்னு எழுதுறோம். எழுதிட்டு அப்புறம் அங்க ஈக்குவல் டு போட்டு 0 0 இருக்கு இல்லையா, 0 0 0ன்னு இப்படி எழுதிக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சம்முக்கு நம்ம 3 ஐகன் வேல்யூ இருக்கு. என்னது 3 ஐகன் வேல்யூ? இந்த சம்மோட 3 ஐகன் வேல்யூ 1 -2 அப்புறம் 3. இப்போ நான் இதுல சரிங்கய்யா. ஆனா ஆயில் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு காலைல 7 மணிக்கு இங்க ரீச் ஆயிடுவாங்க. கிரெயின் வச்சு இறக்கணுமா? வந்துகிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில 7 மணிக்கு ரீச் ஆயிடுவாங்க. 7 மணிக்குள்ளார வந்துருவானா? எனக்கு இப்பதான் கால் பண்ணா.
தெரியலையே. 16 18 வருது. 16 18 வருது. இப்போ 18 வருது. ஒரு 10 நாள் கழிச்சு பேலன்ஸ் அது வாட்டர். அது எத்தனை பேரல் கணக்கு தெரியல. சரி, இப்போ நீ இங்க இருந்து லேண்டாவில நீ எந்த வேல்யூ வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா எடுத்ததும் இந்த நான் -2 எடுத்துக்கிறேன். சரிங்கய்யா. இந்த -2 எங்கெல்லாம் இந்த மைனஸ் லாம்டா இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம். சரியா? ஆல்ரெடி லாம்டாவே ஒரு மைனஸ். இப்ப இது கூட ஒரு -2 போட்டோம்னா ரெண்டு மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆகி 1 + 2 3 வரும். அடுத்தது -1, அடுத்தது 4, அடுத்தது 3, 2 + 2 4, -1, அடுத்தது 2 1, இங்க +2 வரும். -1 + 2 1 வரும். சரியா? இது x1, இது x2, இது x3 அப்படின்னு எழுதுறோம். எழுதிட்டு இது 0 0 0ன்னு இப்படி எழுதுறோம். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு ரெண்டு ஆப்ஷன். இந்த பாரு, இந்த ரோவை எடுத்துட்டு போய் இந்த காலமோட இப்படி மல்டிப்ளை பண்ண போறோம். புரிஞ்சுதா? இதுல ஃபர்ஸ்டும் இதுல ஃபர்ஸ்டும். சோ 3யும் x1 மல்டிப்ளை பண்ணா 3x1. அடுத்தது ரெண்டாவது -1x2 + 4x3. புரியுதா? = 0. அதே போல ரெண்டாவது ரோவை எழுதுறோம். 3x1 + 4x2 -1x3 = 0. அடுத்தது 2x1 + 1x2 + 1x3 = 0. புரிஞ்சுதா? இப்படி 3 ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து ஏதாவது 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த இது என்னது இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. சோ நான் இங்க எழுதுறேன் பாரு. x2 இது உனக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுறேன். x3, அடுத்தது x1, அடுத்தது x2. எப்பவுமே மிட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். புரியுதா? இப்போ அந்த தேர்ட் ஈக்குவேஷனோட x2 வந்து என்னதுன்னா -1, x3 வந்து 4, அடுத்தது 3, அடுத்தது -1. புரியுதா? x2 x3 x4 இல்ல, அதனால x1 எழுதி இருக்கேன். புரியுதா? ஓகே. இப்போ நான் x2 எழுதுனா இதுவே நீ எப்படி எழுதலாம்னா x3 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தது x3 ஸ்டார்ட் பண்ணலாம். x3க்கு அப்புறம் x1, அப்புறம் மறுபடியும் x2, மறுபடியும் x3. அதாவது ஸ்டார்ட் பண்ணதுலே வந்து முடிக்கணும். அதுதான் மேட்ரு. ரைட். சரியா? ஓகே. நான் x2ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீ x3ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம், x1ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா புக்ல எல்லா இடத்துலயும் x2ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நானும் x2ல எழுதிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்போ அதே போல இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, நான் 2 ஈக்குவேஷனுக்கு டிக் மார்க் போட்டிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எழுத போறேன். அதுல x2 ஓட இது 1. ஓகே. 1. அடுத்தது x3 ஓட இது 1, x2 ஓட இது 1, x2 ஓட இது 1. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இங்க பாரு, இந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் செட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். நம்ம இந்த ஐகன் வேல்யூல மல்டிப்ளை பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 × -1 -1. அடுத்தது ரெண்டாவதா எது மல்டிப்ளை பண்றதுனாலும் ஆப்போசிட் சைன் போடணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா +4 வருது. ஆப்போசிட் சைன் வந்து -4. இது ஃபர்ஸ்ட் செட் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது செட் செகண்ட்ல இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 2 8. 1 × 3 +3 தான். ஆனா ஆப்போசிட் சைன் -3. ஓகேவா? ஓகே. இப்போ தேர்ட் செட் மூணாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 × 3 3, 1 × -2 -2, ஆப்போசிட் சைன் +2. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த -1ம் -4ம் எவ்வளவு வரும்? -5. 8ல -3 போயிடுச்சுன்னா 5. 3ல 3 + 2 5. அப்போ நீ இது எப்படி எழுதணும்னா கேபிட்டல் X1 = 2 அப்படின்னு எழுதி
இது -5ங்கிறது ஃபர்ஸ்டும், ரெண்டாவது இருக்கிற வேல்யூ ரெண்டாவது, மூணாவதா இருக்கிற வேல்யூ மூணாவது. இது மூணுமே இப்ப 5 அப்படின்னு தான் இருக்கு. 5th டேபிள்ல வரும். அப்போ அதனால இது 5ஆல டிவைட் பண்ணா -1 1 1 அப்படின்னு இப்படி எழுதிக்கலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாதா சார்னாலும் நீ மேல அப்படியே விட்டுறலாம். புரிஞ்சுதா? ஓகே. இதுக்கு பேர் தான் ஐகன் வெக்டர். ஆனா இது எதோட ஐகன் வெக்டர்னா -2ஓட ஐகன் வெக்டர். ஏன்னா -2 தானே சப்ஸ்டிட் பண்ணோம். ஆமா. -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இது கிடைச்சதா. இதே போல மறுபடியும் நீ என்ன பண்ணணும்னா, இங்க நான் பெருசா சர்க்கிள் போடுறேன் பாரு, இது ஆல்ரெடி எழுதியிருப்ப. சரியா? இதே இடத்துல ஆமா, இப்போ நான் மறுபடியும் 1ன்னு போடுறேன். லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு. லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா எனக்கு என்ன வரும் தெரியுமா? 1 - 1 0 -1, இது 4, அடுத்தது 3, 2 - 1 வந்து 1, இது -1, அடுத்தது 2 1 -1 -1 -2ன்னு இப்படி வருதுடா. மறுபடியும் இது x1, இது x2, இது x3, இது 0, இது 0, இது 0. புரியுதா? ஓகே. இது அவ்வளவுதான் விஷயம். இப்போ இங்க போட்டோம்னா, இப்ப இதை ஈக்குவேஷன் மோடுக்கு எழுதணும்னா 0x1 -1x2 +4x3 = 0. அப்படியே கீழே 3x1 +1x2 -1x3 = 0. அடுத்தது 2x1 +1x2 -2x3 = 0. புரிஞ்சுதா? இப்ப இதுலயும் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஈக்குவேஷன் சூஸ் பண்றோம். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, இந்த 0 இருக்கிற ஈக்குவேஷனை அவாய்ட் பண்ணிடுவேன். சார் மூணுத்துலயுமே 0 இருக்கு சார், அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? மூணுத்துலயுமே ஏதோ ஒரு இடத்துல 0 இருக்கு அப்படின்னா என்ன சார் பண்றது? அப்போ ஒண்ணும் பண்ண பிரச்சனை இல்ல, நீ கன்சிடர் பண்ணிக்கோ. சோ நோ ப்ராப்ளம். பட் ஒரு ஈக்குவேஷன்ல 0 இருக்குன்னா நான் அதை அவாய்ட் பண்ணிக்குவேன். பேலன்ஸ் இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். x2ல இருந்து ஆரம்பிக்கணும் 1, அடுத்தது -1, அடுத்தது 3, அடுத்தது 1. அதே போல கீழே இருக்கிற ஈக்குவேஷன் சொல்லு பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட்ரா போன தடவை இங்க எழுதுனல்ல, என்னதுடா 3? இந்த ஈக்குவேஷன்ல 3ஏ காணும்டா. 2 1 -2 x2ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். 1 -2 2 1 அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? அடுத்தது இங்க பாரு, இந்த ஃபர்ஸ்ட் இந்த செட்டை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -2 1 × -1 -1, ஆனா ஆப்போசிட் சைன் +1. அடுத்தது இந்த செட்டை மல்டிப்ளை பண்ண போறோம். ரெண்டாவதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். -2 -6 வருது, +6. அடுத்தது மூணாவது இதுல 1 × 3 3, 1 × 2 -2. ஸோ ஃபைனல் என்ன வருது? -2 + 1 -1, -2 + 6 +4, 3 - 2 1. புரியுதா? ஓகே. அப்போ இது எப்படி எழுதணும்னா கேபிட்டல் X2. ஏன் இது கேபிட்டல் X2னா நம்ம ரெண்டாவது வேல்யூவா போட்டதுனால கேபிட்டல் X2ன்னு எழுதி -1 4 1 அப்படின்னு இப்படி எழுதுறோம். புரியுதா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், -2 போட்டா 1ன்னு போட்டேன். அடுத்தது 3 இதுல போட்டோம்னா இந்த மேட்ரிக்ஸ் வராது, வேற வேல்யூ தானே வரும். அப்ப அதுக்கும் இதே போல போட்டோம்னா சம் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஐகன் வெக்டர். இப்ப இந்த சம்பார் அதே இங்க காமிக்கிறேன் பாரு. இவர் இங்க x1 கண்டுபிடிச்சிருக்கானா, அடுத்தது இங்க x2 கண்டுபிடிச்சிருக்காங்களா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா x3யும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. புரியுதா? இதே போல 3 வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணணும், வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். புரியுதா? இது ஒண்ணு. இப்போ இதுல இன்னொரு டைப் இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டா. இப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ இந்த சம்ம கட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இதுக்கு ஐகன் வேல்யூவும் கண்டுபிடிச்சிருங்க. நான் அப்படியே இங்க கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாரு, நான் டக்குன்னு போட்டுறேன். என்ன பண்றேன்னா a மைனஸ் லாம்டா ஐ, அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? 2 மைனஸ் லாம்டா, அப்புறம் 2 1 1 3 மைனஸ் லாம்டா 1 1 2 2 மைனஸ் லாம்டா அப்படின்னு எழுதிட்டு இங்க என்ன பண்றோம்னா x1 இது x2 இது x3 அப்படின்னு எழுதி இங்க ஈக்குவல் டு 0 0 0ன்னு இப்படி எழுதுறேன். புரியுதா? ஓகே. போன சம் பார்த்தோம். எங்க இங்க இருக்கு போன சம். இது மூணுமே வேற வேற நம்பர், கரெக்டா? ஆமா, மூணுமே வேற வேற நம்பர். ஆனா இந்த சம்முல பாத்தீங்கன்னா இங்க 3 நம்பர் இருக்கு, ஒண்ணுதான் வேற நம்பர், 2 வந்து சேமா இருக்கு. புரியுதா? ஓகே. ஒண்ணுதான் என்னது வேற நம்பரு, 2 நம்பர் வந்து 2 வந்து சேம் நம்பர். ரைட். இரு ஒரு நிமிஷம். நல்லது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் தான். ஹலோ, இல்லையே, அவர் இன்னைக்கு நைட்டு காலைல தான் போட்டாரு. அது ஃபார்மருக்கு போட்டுட்டேன், மீதி இன்னைக்கு நைட்டு போட்டு விட்டுறனாரு. என்னாச்சு? சரி சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பதான் அவரு என்கிட்ட பேசினாரு மறுபடியும். சரி, நான் அது மொத்தமாவே நான் கேட்டு போட்டு விட சொல்றேன். அந்த இதுக்கும் போட்டு விட சொல்றேன். ஸ்ட்ரைட்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுடலாம்ல? நான் அவர்கிட்ட சொல்றேன், கேட்டுக்குங்க. சரி, அதை நான் இப்ப கேட்டுட்டு சொல்றேன். சரி, ஓகேண்ணா. கேக்குதா? இப்போ நான் போன தடவை மாதிரி 5 சப்ஸ்டிட் பண்ணி புது மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் எழுதுறோம். -3x1 + 2x2 + 1x3 = 0. அடுத்தது 1x1 - 2x2 + 1x3 = 0. அடுத்தது 1x1 அப்புறம் 2x2 -3x3 = 0 எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி x2 ஓட கோஎஃபிஷியன்ட்ல ஸ்டார்ட் பண்ணி எழுதி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதானே? ஓகே, இது 5க்கு இது இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ லாம்டா = 1ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். சரியா? லாம்டாவுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண இதே இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் வருமா வேற வருமா? வேற வரும். சோ அது 2 - 1 1, இது 2 இது 1 இது 1, 3 - 1 2 1 1 2 1 அப்படின்னு வருது. அடுத்தது x1 இது x2 இது x3 = இது 3 0 0.
இப்போ இது மூணு ஈக்குவேஷன் மோட்ல எழுதுறோம். 1x1 plus 2x2 plus 1x3 equals to 0. அடுத்தது ரெண்டாவது 1x1 plus 1x1 2x2 plus 1x3 equals to 0. மறுபடியும் 1x1 plus 2x2 plus 1x3 equals to 0. புரியுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எத்தனை ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்? எத்தனை ஈக்குவேஷன் சூஸ் பண்ணணும்? ஒன்னு சூஸ் பண்ணா போதும்ல சார், எல்லாத்துக்கும் அதே தானே சார் இது? இல்ல, நான் ஜெனரலா கேக்குறேன். ஜெனரலா ரெண்டு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ ஒரு ஈக்குவேஷனை தான் சூஸ் பண்ணணும். ஏன் ஒரு ஈக்குவேஷனை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, லாம்டாவுக்கு 1ன்னு போட்டோம். இந்த 1ங்கிறது அங்க ரிப்பீட் ஆயிருக்கு, சேமா இருக்கு. எங்க? இங்க. சோ நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சேமான வேல்யூவை நீ எப்போ அப்ளை பண்றியோ அப்போ ஒரு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணா போதும். புரியுதா? இந்த சம்முல 3 ஈக்குவேஷனுமே சேமா இருக்கு. ஆனா இது ஆல் டைமும் இதே போல சேமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. அப்போ நீ எங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எப்போ நம்ம சேம் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி மேட்ரிக்ஸ் புது மேட்ரிக்ஸ் எழுதி 3 ஈக்குவேஷன் எழுதுறோமோ அப்போ நீ ஒரு ஈக்குவேஷனை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டா போதும். புரிஞ்சுதா? என்ன சொன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்றா என்ன சொன்ன? புரியல சார். என்னது? புரியல சார். அரே, இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ப்ளூ கலர்ல அடிச்சு வச்சிருக்கேன்ல, ஒன்னதாண்டா. இந்த ப்ளூ கலர்ல அடிச்சு வச்சிருக்கோம்ல, 3 ஈக்குவேஷன் எழுதி இருக்கமா? ஹலோ, எங்க இருக்க? இங்க பாரு, இந்த சம்ம இங்க 3 ஈக்குவேஷன் எழுதி இருக்கமா? எங்க? அந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு கீழே என்ன பண்ணிருக்கோம்? கோஎஃபிஷியன்ட் எழுதி. எத்தனை ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் அது? 3. 3 கோஎஃபிஷியன்ட் இல்ல, கீழே கோஎஃபிஷியன்ட் என்ன நான் நம்பர் எழுதி இருக்கேன்னு சொல்லு. x2 ஓடது, x3 ஓடது, x1 x2. இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். x2 ஓட இது, x3 ஓட இது, அப்புறம் x1 ஓடது. சரி, கீழே என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? -1, அப்புறமா அதோட -4, அல்ல 4 நார்மல் 4, அப்புறமா 3. சரி, அந்த -1 எங்க இருக்குன்னு அந்த 3 ஈக்குவேஷன்ல பாரு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற -1, அதுக்கப்புறமா அப்புறம் அந்த மேல இருக்கிற எல்லா 4 நம்பரும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட இது, கரெக்டா? அரே, இப்ப நீ கோஎஃபிஷியன்ட் இங்க எழுதி சொன்னலடா, -1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x2 ஓட வேல்யூ என்னது? -1. -1 x2 x3 4, அது எழுதிட்டோம்னா 3. ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதணும். 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எழுதுறோம். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் பாரு. கிராஸ் மல்டிப்ளை, சைன் சேஞ்ச் பண்ணி. சைன் சேஞ்ச் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோமா? ஆமா. அது எப்படி கீழே அந்த 3 செட்டு வேல்யூ போட்டிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறது கம்ப்ளீட்டா எடுக்கிறோம், மிடில் ரைட்.
அப்ப 3 வேல்யூ இங்க கீழே சால்வ் பண்ணா வேல்யூ இந்த மேல பாரு x1 ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வெக்டர் ஃபார்மேட்ல வெர்டிக்கலா எழுதியிருப்பான் காலம்ல. எழுதினா எஸ் சார். அடுத்தது அப்போ இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் அதுல இருந்து நீ 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. ரெண்டு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட்ஸை எழுதி அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாதான் ஐகன் வெக்டர் கிடைக்கும். சரியா? ஓகே. ஒரு நிமிஷம். எங்க எழுதியிருக்கோம்? இந்த பாரு மேல 5 அப்புறம் 5ன்னு எழுதியிருக்கோம். இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அவர் இங்க இருக்கு -5 5ன்னு. இது எங்க எழுதியிருக்க? அவர் இங்க எழுதியிருக்க. சரியா? சோ எப்படி போட்டோன்னு தெரியுதா? 3 ஈக்குவேஷன் எழுதுறோம். 3 ஈக்குவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் அதுல 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த வெக்டர் கண்டுபிடிச்சோம். இப்ப இங்கேயும் 3 ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஆனா இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷனை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஏன் ஒரு ஈக்குவேஷனை மட்டும் சூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த 3 ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னா லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது வந்தது. ஆமா தானே? இந்த லாம்டா ஈக்குவல் டு 1 ஐகன் வேல்யூல இங்க பாரு சேமா 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கா? எங்க இருக்கு? இந்த மாதிரி எப்போ நீ ரிப்பீட் ஐகன் வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணி 3 ஈக்குவேஷன் எழுதுறியோ, புரியுதா? என்ன பண்ணிருக்கோம்? ரிப்பீட் ஐகன் வேல்யூ தான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து 3 ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். எப்போ நீ ரிப்பீட் ஐகன் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி 3 ஈக்குவேஷன் எழுதுறியோ, அப்போ நீ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா வரல. புரியுதா? என்ன பண்ணும்? இப்ப 3 ஈக்குவேஷன் இருக்கா? 3 ஈக்குவேஷன் இருக்கா? ஆனா நான் 1 தான் எழுதியிருக்கேன். 1 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். நான் என்ன பண்றேன்னா x2க்கு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப x2க்கு 0ன்னு கன்சிடர் பண்ணா அது x2 விட்டுறலாம். அப்ப மீதி என்ன இருக்கும்னா 1x1 + 1x3ன்னு இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா 1x1 இங்க இருக்கட்டும், இந்த 1x3 இந்த பக்கம் தான் -1x3ன்னு இப்படி வரும். புரியுதா? ஓகே. இப்போ இங்க இருக்கிற x1 இங்க இருக்கிற x3 நல்லா கவனி. இந்த 1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தா டிவைடுக்கு வரும். டிவைட்ல 1. அதே போல இங்க இருக்கிற -1 இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு கீழே வந்ததுன்னா இங்க -1ன்னு எழுதணும்.
அப்போ நெக்ஸ்ட் எப்படி எழுதணும்னா கேபிட்டல் X2ன்னு எழுதி X1க்கு கீழே -1 இருக்கா -1, X2க்கு 0ன்னு அசியூம் பண்ணோம் 0, X3க்கு கீழே 1 இருக்கு 1ன்னு எழுதுனா இதுதான் ஐகன் வெக்டர். புரியுதா? இப்போ மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க போன தடவை X2க்கு 0 எடுத்தனா இந்த தடவை நான் X1க்கு 0ன்னு எடுத்துக்கிறேன். X1 0, ஓகே. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் 2x2 + 1x3ன்னு இருக்கும். ஆமா. அடுத்த ஸ்டெப் 2x2 அப்புறம் -1x3ன்னு இப்படி எழுதுற. x2 டிவைடட் பை -1, x3 டிவைடட் பை 2. புரியுதா? இது இப்போ கேபிட்டல் X3 ஈக்குவல்ட்டுன்னு எழுதி X1க்கு 0ன்னு எழுதுனானா 0, X2க்கு -1, X3க்கு 2 அப்படின்னு எழுதுற. ஓகே. அவ்வளவுதான், சம் முடிஞ்சது. ஓகே. புரியுதா? எஸ், ரைட். இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ் சொல்லு பார்க்கலாம். 2 1 1 2 2 1. இல்ல, நான் சிமெட்ரிக்கா நான் சிமெட்ரிக்கான்னு கேக்குறேன். அதான் நான் சிமெட்ரிக். நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல உனக்கு 2 பாசிபிலிட்டிஸ். என்னது அப்படின்னா வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்டா வர்றது இந்த மாதிரி. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் வந்து என்னது அப்படின்னா வேல்யூஸ் வந்து சேமா வர்றது இந்த மாதிரி. புரிஞ்சுதா? ஓகே. ஆமா. டிஃப்ரெண்டா வரும்போது இப்ப இந்த 3 சப்ஸ்டிட் பண்றோம்னா 3 ஈக்குவேஷன் வரும். சரியா? ஒரு புது மேட்ரிக்ஸ் வரும். நீ 3 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும். அதுல என்ன பண்ணும் 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ற, அதை 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ற, ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற. ஓகே. இதுவே இங்க எப்படின்னா இந்த 2 வந்து இங்க என்ன பண்ணியோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த 2க்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கும், ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கும் போது. ஓகே. ஆனா இந்த 1க்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஈக்குவேஷன் வரும். இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷனை தான் சூஸ் பண்ணணும். ரைட். எங்க உனக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னா இங்க 2 இங்க 1. சரியா? ஒரு ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். anyone will be 0. ஓகேவா? anyone will be 0னா எது? அவர் இங்க போட்டோம்ல, இதுல இப்ப நாங்க X2 0 கண்டுபிடிச்சு ஒண்ணு போட்டிருக்கேன். அடுத்தது இன்னொன்னு 0 கண்டுபிடிச்சு இன்னொரு செட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடணும். சரியா? ரைட். இப்ப நீ என்ன பண்றனா, நான் ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். அவர் இந்த சம்முக்கு நான் 2 சம் காமிக்கிறேன். இப்ப இங்க ஒரு சம் இருக்குல்ல, இதை நோட் பண்ண. ரைட். நோட் பண்ணிட்டியா? எஸ் சார். இங்க ஒண்ணு இருக்கு பாரு, இதையும் நோட். டைப் பண்றியா? சார் நோட் பண்ணிட்டியா இந்த சம்ம? எஸ் சார்.
அவ்வளவுதான். இந்த 2 சம்முக்கையும் இப்போ நான் இதுல ஒரு மாடல் அதுல ஒரு மாடல்னு கொடுத்துருக்கேன். நாளைக்கு 11:30க்கு தான் கிளாஸ். நீ இன்னைக்கு நைட்டே என்ன பண்றேன்னா, நான் அந்த போன கிளாஸ் வீடியோவை அனுப்பி விட்டுருப்பேன். இப்ப இந்த வீடியோவும் ஒரு 1/2 an hourல வந்துடும். இந்த 2த்தையும் போட்டு அனுப்பி விடு. தயவு செய்து இன்னைக்கு நைட்டே போடு. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம கெய்லி ஹாமில்டன் போடணும். அதனால இதை நீ போட்டு இன்னைக்கு நைட்டே அனுப்பி விட்டு அப்புறமா போய் தூங்கு. சரியா? ஓகே.